கிரீன் தான் நல்லா இருக்கும். பீச்சில் வந்து களை கட்டலை. இது நைட்டு தான் செம்மையாக இருக்கும். இங்கே லைட்டிங் போட்டு வேறு லெவலாக இருக்கும். வந்து ஃபெசினோ எடுத்திருக்கோம். இது வந்து 500 ரூபாய். அப்புறம் ஒயிட்டு ஆக்டிவா ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து 600 ரூபாய். இதுதான் கோவாவோட ஃபன் பாருங்க. நைட்டு லைட் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் இப்போ பார்த்துருப்பீங்க போன வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து மால்வனில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோவா வந்துட்டோம். ஸோ கோவா வந்து எப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நம்ம அங்கேருந்து வந்து மால்வனில் வந்து நம்மளுக்கு வந்து பஸ் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் பஸ் வந்து நமக்கு 7:30 தான் அங்கே லாஸ்ட் பஸ் இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா பஸ்ஸு கிடையாது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம குடலுக்கு வந்துட்டோம். குடல்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து லேட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து அங்கே குடலில் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நிற்காது அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டைமில் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கும்போது ஒருத்தவங்க கிடைச்சாங்கக்கி நானும் கோவா போகிறேன், நான் அவங்க ட்ராவல் பண்ணி விட்டுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னாங்க எது வேணாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நினைச்சது ஒரு 500 ரூபாயில் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரெஜடி ஆகிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு கோவாவை விட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க 1500 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்தோம் குமார்? 1300 நாங்கள் அதுக்கப்புறம் கொடுத்தோம். அதுக்கு கொஞ்சம் பார்கனிங்லாம் பேசணும். அவங்க அது ஏற்றிக்கிட்டு சரி 1300 கொடுத்தோம். ஏன்னா இன்னொன்று என்ன காசு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து நின்றுட்டு திருப்பி அதுக்கு அந்த டைமில் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து நம்ம தவிக்கிறதோட இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்த பிறகு இங்கே வந்து 1 மணிக்கு வந்து நைட்டு நினைக்கிறேன் காசு. 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். 1 மணிக்கு நாங்கள் வந்தோம் காசு. 1 மணிக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் பீச்சிலே இருந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இங்கே செம்ம குளிர். ரூம் எடுத்தே ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரூம்ஸ் கேட்குறோம் எல்லாம் 5000 ரூபாய் 6000 ரூபாய்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. திரும்ப நாங்கள் அதனால பீச்சுக்கே வந்துட்டோம். கலிக்கட் பீச் தானே இது? கலிக்கட் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே பீச்சுக்கு வந்தோடனே எங்களுக்கு அங்கே 2-3 இடத்துல கேட்டோம் 3000 ரூபா 4000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு ரூம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த பீச் ஒட்டி கிடைச்சது வந்து இந்த ரூம் வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரூமை நான் காட்டுறேன் பாருங்க கேஸ் உங்களுக்கு. பாருங்க இதுதான் அந்த ரூமு. எங்களுக்கு உண்மையில சொல்கிறேன் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரூமாக கிடச்சிருச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா சூப்பர். ஏன்னா இது 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் 6000 சொல்கிற இடத்துல நமக்கு இது ஒரு நல்ல இதாக கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க தான் நான் ஏசி ரூம் தான். சரி நான் ஏசி ரூமாக இருந்தாலும் நம்மளுக்கு பீச் பக்கமாக இருந்து நல்லா கூலிங் வேறு சூப்பராக இருந்துச்சு கேஸ். நல்ல உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பாத்ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது கேஸ். இங்கே பாருங்க பாத்ரூம் நல்லா சூப்பராக நல்லா பெரிய பாத்ரூமாக இருந்துச்சு கைஸ். வேற இன்னைக்கு வந்து நம்ம வந்து செகண்ட் வந்து நிறைய கோவால வந்து நிறைய பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குது. நிறைய பீச்சஸ் இருக்குது. நம்மளோட டைமும் நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டால்ஃபின்குள்ள தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து பைக் எடுக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். 2 பைக் எடுத்துட்டு பைக்லேயே தான் ஃபுல்லாக சுற்றணும் அந்த மாதிரி ஒரு பிளானில் வந்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டால்ஃபின் பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் அந்த கோட்டைகள்லாம் இருக்குது. நம்ம அங்கே கோட்டை பார்க்கணும்னு நினச்சா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்ல. இங்கே நிறைய கோட்டைகள் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது கைஸ். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹோட்டல் விட்டு வெளியே வந்த உடனே பைக் ரெண்டில் கேட்டோம். அங்கேருந்து கேட்டு வரும்போது 2000 ரூபா 3000 ரூபா நினச்ச இது ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பைக்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கோம் ராயல் பிராண்ட் பைக்குன்னு. இவங்ககிட்ட வந்து நமக்கு வந்து 500 ரூபான்னு கிடச்சிது. இன்றைக்கி வந்து சீசன்னால் இது ரேட்டு இவ்வளோ இருக்குது. இல்லாட்டா 300 ரூபா தான் நார்மல் டேயில். 300 ரூபாய்க்கு கிடச்சிரும் உங்களுக்கு பைக். வந்து ஃபெசினோ எடுத்திருக்கோம். இது வந்து 500 ரூபாய். அப்புறம் ஒயிட்டு ஆக்டிவா ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து 600 ரூபாய். குமார் இருக்காங்கல்ல அதான் கொடுக்குறேன். ஃபெசினோ இது எடுக்குது. எல்லாத்தையுமே இது பண்ணுறீங்களே. சும்மா இருக்கவங்களே சொரிச்சு விட்றீங்களா குமார்? ஹெல்மெட் யாரும் பைசா வாங்கங்களா? சிரிக்காதுங்க. எது கேட்டீங்க? அது எவ்வளோ தம்பி? கெஸ்ட் ஹவுஸ் சார் எவ்வளோ ரேட்? தமிழ் பெர்னாஸ் தான் தேடி இருக்கான். தேடி பிடிச்சி எடுத்துட்டா. आपका नंबर बोलो ना. क्या नंबर? आपका फ़ोन नंबर बोलो ना. 7350972397. இந்த இங்கே உடஞ்சிருக்கு. இதில் உடஞ்சிருக்கு. நீ தான் ஓட்ட போகிறா? நான் தான் ஃப்ரெஷ்ஷுன்னு ஓட்ட போகிறேன். இல்லை அப்படிலாம் ஒயிட் வேணும். நெக்ஸ்ட் ஓண்டா தான் வேணும். இது என்ன புதுசு? இது பழசு தான்.
நானும் வந்து ட்ரை பண்ணுவேன் कैश पेमेंट से कैश कैश हाँ 1200 सर इसमें इसका पेट्रोल इसमें होएगा आपने तो 2 लीटर लिया उसी में डाल दिया ना 2 लीटर इसमें पहले सिर्फ हाफ लीटर है टेंशन नहीं है है ना 1 लीटर डाल दो ना उसमें 2 लीटर रहेगा तो नहीं है அப்பா என்ன 2 1 லிட்டர் அங்கேயும் 1 லிட்டர் இங்கேயும் போட்டுருக்கோம் ஆமா நான் இவட இருக்கும்னு நினைச்சேன் இல்ல அந்த பைக் எடுக்க வான் பைக் எடுல இருக்கா இல்ல இது ஏதோ கிராச்சஸ் இருக்காங்க செம்ம வேற லெவலாக இருக்கு guys. நம்ம டால்ஃபின் போகிற வழி இது. பைக் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ட்ராவல் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இல்லைன்னா 2 காரு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஆனால் பைக் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்கணும், பார்கனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி கேட்டால் ஏமாற்றிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். இதுதான் கொக்கோ பீச். இங்கே தான் வந்து இந்த டால்ஃபின் குளத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். என் பாருங்க டிக்கெட் வந்து 300 ரூபாய் இல்லை 350 ரூபா இருக்கும். வாங்க டிக்கெட் எடுப்போம். இந்த முன்னால நம்ம போட் இருக்கு, நம்ம டால்ஃபின் பார்க்க இப்போ போகிறோம். ஸோ ஒருத்தர் எங்கள் டிக்கெட் வேறு வாங்கிட்டு போயிட்டாரு. இங்கே வந்து எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி, ஆனால் ஒன்று மட்டும் விலை கம்மி. சாப்பாடு மட்டும் இங்க வாங்கிடுறாங்க. சாப்பிட எங்கேயுமே சாப்பிட முடியாது. சரக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப விலை கம்மி. 1000 ரூபாய் சரக்கு சாப்பாடு, ஆனால் சரக்கு 300 ரூபா. என்னத்த சொல்ல கோவா நல்லா பண்றீங்களா உங்க டீலு. என்ன வாங்க போறீங்க? பேண்ட் பாருங்க நினைக்கிறீங்க அது நடக்குமா? தண்ணி பேண்ட் போட்டுறீங்க, ஷார்ட்ஸ் தான் போடுறீங்க. ஆமா ஷார்ட்ஸ் தான் போடுறது இல்லைன்னா அது வெட்ட மாட்டேன். இது தண்ணியோட செம கிளியரா இருக்காங்க. தண்ணி செம கிளியர். குடிங்க, குடிச்சு பாருங்க. டால்ஃபின் எடுக்க ரெடி ஆயிட்டோம் நாங்க. டால்ஃபினை பிடிக்க ரெடி ஆயிட்டோம். அதுக்கு ஒரு நல்ல ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல இது? பார்த்தீங்களா வரமாட்டேன்னு சொன்னீங்களே. நான் வந்து அந்த வாய்க்குள்ள அதை விட்டு இதை விட்டு எதை குறைஞ்சி விட்டு குமார் பாவம் வாய்க்குள்ள என்னதெல்லாம் விட்டுட்டாங்க. என்ன குமார் அது மூச்சு இழுக்கணும் குமார். ஸ்கூபா டைப். नहीं दिख रहा भाई, किधर है? किधर? ए ஒரே சைடு வராங்க பா, கப்ப முங்குது. किधर है? अरे नहीं दिख रहा है. किधर है बा? किधर दिख रहा ही नहीं. कैमरा चालू है. अरे डेटा पूरा जा रहा है. ए पागला ना पागला. ए नहीं देखा. Once more. बैलेंस करो. அங்க அங்க போயிடு. தெரிய மாட்டேங்குது. ஆமா அவ்வளவுதான், வாழை தான் கட்டிட்டு போவோம். இந்த சைடு வந்து வரங்க. ஏ ஒரு சைடு முங்குதா? எங்க ஆ சைடு போகுது பாரு. எங்க காலத்துக்கு போல பேர் வைக்கல. ஐயோ பாத்துடா அது ஃபுல்லா பாத்துடா. அது கூட விட மாட்டேங்க. நாய் தான் பார்த்துட்டேன். ஒரு மாதிரி ஒரு ஜம்ப் அடிச்சாலும் அது ஒன்னோட தான் கிடக்கா. डॉल्फिन देखा? नहीं दिखा, खाली ऊपर का सीन दिखा।
எங்க சரியா இன்னும் பார்க்கவே இல்லை. அவ்வளோதானா? இற போடு சீக்கிரம் தான் பார்க்கலாம். இங்கே ஒரு விரல உள்ள விடுதீங்க. தர்பூரி என்ன இருக்கு? தர்பூரி கை வலிக்குதுடா. கொடுத்த காசு அவ்வளோதாண்டா காசு. ஒரே ஒரு டால்பின் சுத்து போடுங்க. இந்த சைடு வரவே இல்லை. குமார் பார்க்கல நீங்க? சரி நீங்க டிவியில் பாருங்க. டால்பின் ஒரே ரோடியாடா. லெஃப்ட் சைடு வந்துருச்சு. இப்போ எங்கயா லெஃப்ட்ல ஒன்றும் தெரியல. அவ்வளோதான் புதுவெல்லாம் காமிச்சிருக்கோம். பாடியாக காட்டுவோம். அதுக்கு இது ரைட் சைடு எங்க எங்க போச்சு? எங்க வந்துச்சு? ஒண்ணு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன முடிஞ்சா ரெண்டு எத்தனை டால்பின் இருக்கு? ஒன்றா ரெண்டா? நிறைய இருக்கும். ஆனால் 1 2 3 தான் வந்துச்சு. ஆனால் நானும் அவ்வளோ மூஞ்ச காட்டல. அது நல்லா இல்லை. மூஞ்ச காட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. டை அடிச்சு. சரி இப்போ அடுத்த ஸ்பாட் காட்டுவாங்க. கேஸ் இது வந்து ஜெயிலாம் பாருங்க. பழைய காலத்து ஜெயில், பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள ஜெயில் இது. இது வந்து மியூசியமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அங்கே போக முடியாது, போட்டில் தான் பார்க்க முடியும். பாருங்க गोवा का जेल है क्या? हाँ पूरा अंडरग्राउंड है। इसका अंदर का नाम छिमिया कवाल है। इसमें किसी को भी इसकी शूटिंग होता है सीना मान जाएगी। इसको डायमंड पैलेस बोलता है। पूरा अंडरग्राउंड है क्या? சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பூரா அண்டர்கிரவுண்ட் பேலஸா गाइस. இது வந்து டைமண்ட் பேலஸ்னு சொல்லுவாங்களாம். டால்பின் வந்து அதோட முதுகு தான் காட்டிச்சு டால்பின். ஆனால் என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு. 350 ரூபாங்கும்போது ஒரு போட்டில் 1 hour போயிட்டு நல்லா இருந்துச்சு. 1 hour, half an hour, 3/4 மணி நேரம். மக்கள் அப்படி ஏமாத்துது. 3/4 மணி நேரம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். டால்பின் இருந்துச்சு. ஆனால் டால்பின் அந்த நம்ம அந்த பெரிய டைவ் அடிக்கும்னு நினைச்சோம். ஸ்கூபா டைவிங்லாம் வச்சிருந்தாலும் டால்பின் பார்த்தேன். டைவிங் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். டைவிங் இல்லை அந்த மாதிரி பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. நிறையா மூஞ்சே பார்க்கலாம்னு நினச்சோம், முடியல. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் இங்கேருந்து. கேஸ் இப்போ நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்காண்டி இந்த வழியில் பார்த்து போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. இதுதான் பழைய ஜெயிலு. அகோடா தானே? அகோடா சென்ட்ரல் ஜெயில். இது கோவாவோட சென்ட்ரல் ஜெயில். பழைய காலத்து கோவா சென்ட்ரல் ஜெயில். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா ஜெயிலை வந்து அப்படியே மியூசியமாக பண்ணியிருக்காங்க. அகோடா ஜெயில் இதுதான்.
பீரங்கிலாம் நிறைய நல்லா நட்டு வச்சுருக்காங்க. நிறைய பீரங்கி வச்சுருக்காங்களே. ஸோ இங்கேருந்து போர் வந்துச்சுன்னா அது இது பீரங்கி தானே குமார்? உண்மையான பழைய காலத்து உண்மையான பீரங்கி தான் இது. ஆனால் இந்த கட்டை இப்போ வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஜெயிலோட என்ட்ரன்ஸ் என்ன இது? அந்த காலத்தில் அந்த கட்டெல்லாம் இருக்குண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கட்டிட்டு தான் இருக்குங்க. எவ்வளோ கட்டு. சரி, அகோடா கைடு. அதான் இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா கைடு நம்மளை பார்த்து இங்கே பற்றி தெரிஞ்சுக்கிடும். ஸ்கேன் பண்ணி பாருங்கள். லேடிஸ், இது வந்து லேடிஸ் ஜெயிலு. அது வந்து அந்த பின்னால் இருக்கிறது இப்போ அப்படியே அந்த மாதிரி இருக்குது. ஊர் சைடில் உள்ள பாத்திரங்கள். இது வந்து அந்த மாதிரி வந்து கை வைக்காதீங்க. இது அந்த சொம்பு. இது சொம்பு எங்கள் வீட்டிலலாம் ஒன்று இருந்துச்சுக்கோ இந்த மாதிரிலாம். அந்த இடத்துல உட்காந்து அந்த பலகை உட்கார்றதுன்னா உட்காரது அந்த சீட்டு மாதிரி சேர். ஜெயில் மாதிரியே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். ஜெயில் மாதிரி இல்லை. இது ஜெயில் மாதிரி இருக்கோ? இது ஜெயில் மாதிரி இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் ஜெயில் மாதிரி இருக்குது. ஜெயிலோட அந்த கம்பி மட்டும் இருக்குல்ல, எல்லாமே எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. அது ஒரு சின்ன சின்ன போர்ஷன் மாதிரி வீடு மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஜெயிலோட அந்த கம்பி மட்டும் தான் இருக்குது. பாருங்க, இதுதான் ஜெயில். இந்த ஜெயில் மட்டும் அந்த கேட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அந்த கம்பி மட்டும் இருக்குது. இது இப்போ உள்ளதா இல்லை பழசு மாதிரி தெரில. புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் இன்னும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஜெயில் இருக்குது. அந்த காலத்தில் இப்படி தான் ஜெயில் இருந்துருக்குது. இங்கே ஒரு சின்ன ஜெயில் இருக்குது. சின்ன ஜெயிலில் பெரிய ஜெயிலே இருக்குது. இது ஒரு ஜெயில், இது ஒரு ஜெயில். இங்கே வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு கைஸ். வேறு லெவல் வியூ. இவ்வளோ கோவாவே தெரியுது அந்த மாதிரி ஒரு வியூ. பொதுவாக நம்ம ஜெயிலுன்னு வச்சுக்காங்களா, ஜெயில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து அப்படி வைக்கல. இவங்க கொஞ்சம் ரொம்ப மோடிஃபை பண்ணியிருக்காங்க. ஜெயில் வந்து இப்போ உள்ளது பார்த்து அந்த சிங்கிள் சிமெண்ட் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பியெல்லாம் அப்படியே இப்படி இருந்தது மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வியூ வந்து பாருங்கள். ஆனால் அப்படி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க ஜெயில் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, நார்மலாக அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. கைதியை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க அந்த இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் தொங்க விட்டு அடிப்பாங்களாம். தலைகீழ போட்டு சாட்டை வச்சு அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து லைஃப் சென்டர்ஸ், கிரிமினல் செல்ஸ், ஆயுள் தண்டை கைதியெல்லாம் வைக்கிற இடம். இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். இது வந்து உள்ளே வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த டைமில் கைதிங்க வந்து இங்கே தான் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்தால் உள்ளே வந்தால் இது ஜெயில். இது அந்த டைமில் ஜெயிலாக இருந்தவங்க இப்போ ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க கேஸ். எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வால் மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஜெயில் இருக்குது. இதுவும் ஹால் மாதிரி ஆயிடுச்சு. ஜெயில். வாவ், இது பாருங்கள் இந்த காய்ஸ் உங்களுக்கு தெரியும். பூரா செல் 1 1 2 3 4 செல் அப்படியே தனித்தனியாக இருக்குது. பூரா இது ஜெயில். அதே மாதிரி இங்கேயும் ஜெயில் இருக்குது. இது வந்து ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து யாரும் ரொம்ப ஜாதகம் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்கள வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இடம் இதோட ஜெயில். சரி வாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, இதில் வந்து யாரும் பார்க்கணும் பேசணுன்னா இங்கேருந்தால் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. சாப்பாடெல்லாம் மாதிரி இங்கேருந்தால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கும், யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இதுதான் பாகா பீச் நம்ம வந்திருக்கோம். இப்போ
பீச்சில் வந்து களை கட்டலை. இது நைட்டு தான் செம்மையாக இருக்கும். இங்கே லைட்டிங் போட்டு வேறு லெவலாக இருக்கும். பின்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லோரும் உட்காந்து கூலாக சில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து நிறைய ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே பூரா வியூ அப்படியே பார்ப்போம் guys. சக் 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 க்ரீன் தான் நல்லா இருக்கும். அது ஃபோட்டோவில் நல்லா இருக்கும் காய்ஸ். இப்போ தான் நைட் கோவா ஃபன் ரெடி ஆக போகுது. பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். கோவா வந்து அந்த கோவா லுக் வந்துட்டு என்ன கோவா சூப்பராக இருக்குது. வர்ணஸ்க்கு கண்ணாடி இதுதான் கோவாவோட ஃபன் பாருங்கள். நைட்டு நைட் லைஃப் பாருங்கள் காய்ஸ். கோவாவில் எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலாக இருக்குது. இன்னும் இருட்டாகல. இன்னும் இருட்ட ஆன பிறகு தான் வேற லெவலாக இருக்கும். இங்கே வரும் எல்லாரும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ இங்கே கோவாலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் சொல்ல கோவா வந்து செம்ம லாஸ்ட்டாக தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லுவோம். அதே இது நம்ம மால்வானில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப நாங்கள் வந்த டேட் அப்படியா இல்லை சாய்ஸ் பண்ண இதா அப்படின்னு தெரியல. ஏன்னா செம்ம ரேட்டு, சாப்பாடு ஃபுட்டு கிட்டு எல்லாம் வேறு லெவல் ரேட்டு. இப்போ பாருங்கள் சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆனால் பட்ஜெட் ட்ராவல் தான் பண்ணோம். எங்களுக்கு குறைஞ்சது 7-8 ரூபாய்க்கு மேலே. அது ரொம்ப செலவாயிடுச்சு. ஆனால் அப்போ இதுவும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பஸ்ஸுக்கு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறோம். ஆனாலும் ரூம் வாடகை அதெல்லாம் ரொம்ப ஒன் டே இங்கே நம்மளெல்லாம் சொல்லுவாங்க ஒன் டே அப்படின்னு. இங்கே அப்புறம் ஒன் டேலாம் கிடையாது. 12 மணி நேரம் தான். 12 மணி நேரம் உங்களுக்கு 2000 ரூபாய் வாடகை. அதுவும் நார்மல் ரூம் நான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரூம் தான் 2000 வாடகை. அடுத்த நாள் நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ அங்கே அந்த லைட்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா காசு. அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அங்கெல்லாம் போய் உட்காரணும் வச்சுக்கலாம் 10,000 15,000 கொண்டு போய் உட்காந்தா தான் பார்ட்டி பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. கோவா வந்து நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம். அதே இன்னொன்று வந்து உங்களுக்கு கோவா மால்வான்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் கோவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் மகாராஷ்டிரா வரும். செம்ம பிளேஸ். அதுவும் வேறு லெவல் ஃபன்னு. அங்கே பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிடலாம் காய்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.